அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க எல்லாரும் நலமா இருப்பேன் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவோட தான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் வெட்டிங்கில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போனோம்ட்டு. இது வந்து வெட்டிங் வ்ளாக். அன்றைய நாள் வந்து எங்களோட வீட்டில் எப்படி வெட்டிங் போயிடுச்சு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுவும் நம்ம வீட்டு கல்யாணம்னா நாங்கள் தான் எப்படியும் பிஸியாக இருப்போம் எல்லா விஷயங்கள்லேயும் வேலைகள் அன்னப்படிகள் எல்லாம். இப்போ அன்றைய நாள் வந்து முதல் வேலை வந்து கல்யாணத்துக்கான சாப்பாட்டு வேலைக்கு ஒரு சாப்பாடு சமயக்காரர் தெரியும். அதில் வந்து அவர் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பார். என்னென்ன சாமான் தேவை இவ்வளோ தேவைன்ட்டு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தோம். வெங்காயம், கத்திரிக்காய், வாழைக்காய், அடுத்த மளிகை சாமான்கள். அடுத்து வந்து இதெல்லாம் தேடி வச்சுட்டா எங்களுக்கு கடையால் கொண்டு வந்து வச்சுடுவோம். வச்சாதான் எங்களுக்கு வேலைக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லாண்டு அன்றைய சாப்பாட்டு நாளைக்கு இதெல்லாம் தேடி ஒவ்வொரு நாளும் போக வேண்டி வரும். எங்கள் ஊர் கல்யாணம் வந்து ஹட் ஹட் அடித்து அப்படி கல்யாணம் சாப்பாடு வைப்போம். இல்லைண்டா ஹோலில் கல்யாணம் எடுப்பாங்க. ஆனால் எங்களோட வீட்டில் வந்து நாங்கள் ஹட் அடித்து தான் கல்யாண சாப்பாடே வச்சோம். இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு இப்போ அடுத்த வேலை வந்து கல்யாணம் அன்று இந்த ஹட் வேலை தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முதலே இந்த ஹட் வேலையில் அடிச்சிருவாங்க. பள்ளிகளால் தான் இதை ஆர்டர் பண்ணி எடுத்தோம். இப்போ ஹட் வேலையில் அடித்த பிறகு இப்போ கல்யாணம் ஆண்டு முதல் நாள் ஈவினிங் வந்து இந்த கத்திரிக்காய் வழக்க வெட்டுறது, அடுத்து இந்த பாபத் வேலைகள் இருக்கும். ஏன்னா நைட்டுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பாபத் கறி சமைக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் பொக்க பைலான்னு சொல்லுவோம். இந்த கறிகள் எல்லாம் இங்கே ஒரு பக்கம் சமைச்சுன்னு இருக்குது. அடுத்த பக்கம் வந்து கல்யாண சாப்பாட்டுக்கான வேலைகள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அதாவது மாசிச்சம்பல், இந்த அச்சாறு வேலைகள், வட்டலப்பம், அடுத்தது இந்த கோழி பொரிச்ச வேலையெல்லாம் நைட்டே செஞ்சு வச்சுருவாங்க. அடுத்த நாள் பகல் சாப்பாட்டுக்காக. இதைத்தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் சமையல்காரர். அவங்க முதல் வேலையாக இந்த வட்டலாப்பம் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு அப்படியே வச்சுட்டாங்க. அதெல்லாம் மாறணும். வட்டலாப்பம் செஞ்ச பிறகு அடுத்தடுத்த ஒரு வேலையாக செஞ்சாங்க. இந்த அச்சாறு போடுறது, மாசிச்சம்பல் அதெல்லாம். லாஸ்ட்டில் தான் வந்து இந்த சிக்கன் பொரிச்சதுக்கு எடுத்தாங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். அதெல்லாம் ஆண்கள்ட வேலை. இப்போ இந்த சிக்கனை ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து இப்போ நாங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய் கட் பண்ணி கொடுத்தா இவங்களே அதெல்லாம் பொரிச்சு எடுத்துடுவாங்க. அப்போ அதுவும் எங்களுக்கு வேலை இலகுவாய்க்கும். அடுத்தது வந்து அடுத்த நாள் காலை பகல் சாப்பாட்டுக்காக இது கீ ரைஸ், ஒன்று ஒயிட் ரைஸ் வச்சுருந்து இப்போ கீ ரைஸுக்காகத்தான் இவங்க கீ தாளித்து நிற்கிறாங்க. அதையும் முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறது டைம் இல்லைண்டா எங்களோட வேலை பொறுப்பு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. நாங்களும் வேலை செய்யணும், கேக்கு சாமான்கள் கொடுக்கணும் அப்படித்தானே. பண்டைய நாள் கூட சரியான பிஸியான நாள். அடுத்து பகல் சாப்பாடு டைம் எதுவுமே வீடியோ எடுக்க கிடைச்சல. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்புகள் ஒருத்தட்டு நான் வாங்கி இதை போட்டுருந்தேன். இதோட சேர்த்து இந்த வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு. இப்போ இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரே கலரில் நாங்கள் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதைத்தானே இவங்களுக்கு வேர் பண்ணிட்டோம். இது வந்து நிக்காஹ் வேலை நடக்கிற டைம் எடுத்த வீடியோ. இது வந்து நான் எடுக்கலை இந்த வீடியோ. இதே ஒருத்தர் தான் எடுத்திருந்தேன். இப்போ அதைத்தான் இதோடையும் சேர்த்துக்கிறேன். அதில் கூடுதலாக ஆண்கள் தான் இருப்பாங்க அந்த நிக்காஹ் வேலை நடக்கிற டைம். இஸ்லாமிய முறைப்படி ஒன்றா நடந்துச்சு நிக்காஹ். அடுத்தது அந்த வழி. அடுத்தது வந்து இந்த மஹர் வேலை. மஹரும் அது வந்து அதை வேலையும் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப் எடுத்துட்டேன். மஹர் வேலை முடிஞ்ச பிறகு இந்த சின்ன குட்டி பொண்ணுகள் இருப்பாங்க இந்த நெட் ட்ரெஸ்ஸில். அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ இது எல்லோரும் ஃபோட்டோகள் எடுத்திருந்தோம். எடுத்து முடிஞ்ச பிறகு இப்போ முதல் வேலை இந்த சாப்பாட்டு வேலைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுப்போம். வந்தவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க் கொடுப்போம். அதைத்தான் ஊற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கிளிப்பும் எடுத்துட்டேன். கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்து வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ட்டு தான் இதெல்லாம் எடுத்து போட்டேன். இப்போ ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு எல்லோரும் சாப்பாட்டுக்காக அமர்த்தினோம். ஏன்டா சாப்பாடு வந்து எங்கள் தரையில் இருந்து இந்த சஹன் சாப்பாடு தான். இப்போ அந்த சஹன் சாப்பாட்டுக்கு ரைஸ் வந்து கீ ரைஸ், அடுத்து ஒயிட் ரைஸ் கொடுப்போம். அதோட வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருப்போம். அடுத்து பீஃப் கறி, மாசிச்சம்பல், அச்சாறு, களி, அதோட சூப், வட்டலாப்பம் இதெல்லாம் இருக்கும். எங்கள் ஊர் கல்யாண சாப்பாடு இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு ஊரில் இந்த வட்டலாப்பத்துக்கு பதிலாக ஜேம்கள் அப்படிலாம் வைப்பாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு அமர்ந்துட்டாங்க எல்லோரும் வந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு. அதில் எனக்கு செஞ்சு இந்த சாப்பாடு பரிமாறணும் வாரங்களுக்கு அப்படின்ட்டு அந்த வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவு செஞ்சுட்டேன். இப்போ எல்லோரும் சாப்பாடெல்லாம் சாப்பாட்டு முடிஞ்ச பிறகு இப்போ கோப்பி குடின்னு இருக்கும். அது எங்கள் ஊர் வழக்கம்தான். அதுக்காக வந்து கோப்பி குடிக்காக வேண்டி கொஞ்சம் ஸ்வீட்டுகள், கேக் ஐட்டம், பனானா, ஃப்ரூட்ஸ் அப்படியெல்லாம் எடுத்து ஒரு சாகனில் தான் நாங்கள் போட்டு கொடுப்போம். அவங்கள ஏற்பாட்டிருங்கன்ட்டு அதுக்கு பிறகு கோப்பி ஊற்றி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் வந்தவங்களுக்கு.
பகல் சாப்பாட்டுக்கு பிறகு தான் இந்த கோப்பி குடிய வைப்போம். இந்த கோப்பி குடிக்காக முக்கியமாக வந்து இந்த பலகாரம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு சகன்ல. அதோட முக்கியமா இந்த கோப்பி தான் குடுப்பாங்க. கோப்பி தான் குடிக்கணும். அதுதான் கோப்பி குடி. இப்ப அன்றைய நாள் வந்து கோப்பி எல்லாம் ஊத்தி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் குடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்களோட துஆவுல சேர்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.